கர்த்தர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மகத்தான வல்லமை, மகத்தான பிரசன்னம், மகத்தான கிருபை இறங்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மார்போடு அழைப்பாரே மன்னை கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே மன்னை கவலை தீர்ப்பாரே. ஒரு சாயம்
40 சங்கீதம் 1-10 வசனங்களை நம்முடைய சோபியா வந்து வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோபியா வந்து வாசனம் நம்ம எல்லாரும் உட்கார்வ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. 40 1-2 வாசிப்போம். கர்த்தருக்காக சொல்லுவோமா? கர்த்தருக்காக சொல்லுவோமா? கர்த்தரை பொறுமையுடன் காத்திருந்து என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுவதை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதல் வசனம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்காக நீ காத்திருக்கிற. கர்த்தர் எவ்வளவு காத்திருக்கிறியோ வாழ்க்கையில நீ தோற்று போவே மாட்டேன். கர்த்தர் நாமே சொல்றீங்க. மனுஷனுக்காக காத்திருக்கிறோம், ஒரு பணத்துக்காக காத்திருக்கிறோம், ஒரு தேவைக்காக காத்திருக்கிறோம். எல்லாவற்றை விட ஒரு மனுஷன் கர்த்தருக்காக காத்திருக்கிற வாழ்க்கை இன்னைக்குமே செழிப்பாகத்தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு இந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுவதை கர்த்தர் கேட்டாரு. அப்ப கர்த்தர் கூப்பிடுவதை கேட்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பாவரிக்கை செய்கிறோம், கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் பதில் கொடுக்கிறாரா? நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுமா? இந்த வசனம் கர்த்தரை பொறுமையுடன் காத்திருந்தேன் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பொறுமையுடன் காத்திருந்தேன் என்னிடமாய் சாய்ந்து. அல்லேலூயா சொல்லுமா? என்னிடமாய் சாய்ந்து கர்த்தர் கூப்பிடுவதை ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுவதை தேவன் நிச்சயமா கேட்பாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஜெபம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா, உன் ஜெபம் ஆழமா இருந்தா, உன் ஜெபம் ஒழுங்கா இருந்தா, உன் ஜெபம் தேவன் பிரியமா இருந்தா நிச்சயத்தை கூப்பிடுவதை தேவன் கேட்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் அடைய, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட, இன்னும் உயர்த்தப்பட கூப்பிடு சரியா இருக்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிங்க. 41 வாசிங்க. பயங்கரமான குழியிலும். அதையே சொல்லுமோ? பயங்கரமான குழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயங்கரமான குழியிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய குழியில கீழே கிடந்த பயங்கரமான குழியா? அதையே சொல்லுங்க. பாவ குழி, அசுத்தமான குழி, இச்சைகள் கீழே விழுந்து கிடந்தோம். அந்த வசனம் வாசிக்கிறோம். நான் குழியில கிடந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பயங்கரமான குழியிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க இருக்கிற அல்லேலூயா ஒரு உலகத்தை கடந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, கர்த்தரை உயர்த்த தெரியாது. ஆனா இப்ப வசனம் ஆடுகிறேன். குழியிலிருந்து கர்த்தர் அல்லேலூயா வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். உடையான சேர் என்ற வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது பயங்கரமான கர்த்தர் உடையான சேரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி நம்ம எங்கிருந்தோம் உடையான சேற்றிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தூக்கி எடுத்தாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி 3 சினிமா பார்த்தோம், 2 சினிமா பார்த்தோம், வந்தவனோட சினிமா பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய காற்று உள்ள ஈடுபட்டு கொண்டிருந்தோம். நான் வசனம் வாசிக்கும். உடையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரா? இன்னும் எடுக்கப்படாமல் சொல்லுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தர் தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு. குடியில கிடந்தோம், பாவத்தில் கிடந்தோம், அசுத்தத்தில் கிடந்தோம், அநியாயத்தில் கிடந்தோம், தேவனை பயப்படாம போனோம், தேவன் அறியாமல் இருந்தோம், தேவனை ஆராதிக்காமல் இருந்தோம். நான் வசனம் வாசிக்கிறபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடையான சேற்றிலே அமர்ந்து கிடந்தோம். ஆண்டவரே இதை கர்த்தர் தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எந்த சூழலில் இருக்கீங்க நீங்க சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. நான் வசனம் வாசிக்கிறேன். தூக்கி எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரா? இயேசுவை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தூக்கி எடுத்தாரா? கர்த்தர் எங்க தூக்கி எடுத்தாரா? உடையான சேற்றில் தேவன் தூக்கி எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வரி வாசிங்க. தூக்கி எடுத்து எங்கான தேவன் நிறுத்தினாரா? கண்மலை மேல் தேவன் நிறுத்தினாரு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, பிரைஸ் எல்லாம் உன் கால் தள்ளாடி எங்கேயோ போயிடுச்சு. கர்த்தரை உலகத்தை எங்கேயோ போயிடுச்சு. மாஸ்டர் கிடந்தோம். பிரைஸ் எல்லாம் கர்த்தர் வசனம் வாசிக்கிறேன். காலை கத்தச்சரா கண்மணி மேல் தேவன் நிறுத்தினாரா? அந்த கண்மலை தாங்க கிறிஸ்துவாகிய ஆண்டவர். அல்லேலூயா.
நாடு கண்மலை என்று பெயர் கர்த்தர் சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு கண்மலை என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எங்க நிறுத்தினாரா? கண்மலையில தேவன் நிறுத்தினார். கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவன் நிறுத்தி வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. எப்போ சரிந்து போயிருப்போம், மண்ணு புதஞ்சு போயிருப்போம், கர்த்தரை சொல்லுங்க இவன் தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதாங்க வசன வாசிகள். கண்மலையிலே தேவன் நிறுத்தினார். கர்த்தரை ஸ்தோத்திரம் நகச்சோம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பார்த்து ஒரு மாறி பேசியிருக்கும். ஆனால் வசன வாசிக்கும் கண்மலையில் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறாரு. இனி என்றைக்கும் அசைக்கப்படாதபடிக்கு தேவனுக்கு இன்னும் சாட்சியாக விளங்கும்படிக்கு தேவன் எடுத்து கொண்டிருக்கிறாரு. கண்மலையில தேவன் நிறுத்தினாரு. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம பாவத்தில் கிடந்தோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உற்சாகத்தோடு நீங்க யோசிக்கலாம், எந்த பாவமே செய்யலையே, பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 51 3ஆம் வசனம் வாசிங்க. 51 3 வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 51 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஒரு கொலை பண்ணிட்டா கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கால் ஜட்ஜை மறைக்கலாம், அட்வொகேட்டை மறைக்கலாம், கோர்ட்டை மறைக்கலாம், மனுஷனை மறைக்கலாம். தெய்வத்துக்கிட்ட மறைக்க முடியுமா? உள்ள பேசினே இருக்கோம். தம்பி இதமா கொலை பண்ண, இதான் தப்பு செய்த, உள்ள பேசிட்டே கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சுவாசிங்க? எல்லாரும் ஏமாத்தலாம். நம்ம மனசை மத்த ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நம்ம மனசை உள்ள பேசினே இருக்கோம். நீ இத்தனை தப்பு பண்ண, இத்தனை கொலை பண்ண, இத்தனை சாவடிச்ச, இந்த உள்ள பேசினே கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பாவம் நின்று கொண்டு கர்த்தர் வசனவாசி 41:3 கர்த்தர் தூக்கி எடுத்தார். கர்த்தர் இங்கிருந்து பாவ சிற்றினை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எங்க இருந்தோம்? பாவ சேற்றுக்குள்ளே இருந்தோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நினைச்ச சினிமாவுக்கு போவோம், நினைச்ச இடத்துக்கு போவோம், கர்த்தரை ஜாலியா இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். பாவ சேற்றுக்குள்ளே இருந்தோம். தேவனுடைய சித்தம் கர்த்தர் தூக்கி வெளியே கர்த்தர் கொண்டு வந்தாரு. எதற்காக தெரியுமா? அவர் நாமத்திற்காக. ஃபார் மினிஸ்ட்ரி, ஃபார் கிங்டம் ஆஃப் காட். கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துக்குள்ள சேர்ந்துட்டேன், நான் சபைக்கு போய் சேர்ந்துட்டேன். சேரல, கர்த்தர் கொண்டு வந்தாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். உள்ளது உட்கார வச்சிருக்காரு. எதற்காக தெரியுமா? தேவ நாமத்திற்காக. எதற்காக? அவர் நாமத்தை உயர்த்த, எதற்காக அவர் உயர்த்தி காண்பிக்க கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்கப்பா. நான் சும்மா ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்குள்ள வந்தில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ சும்மா சர்ச்சுக்கு நேரம் வந்து உட்கார்ந்து இல்லை, நீ சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப விசுவாசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டது தேவ சித்தம். சபைக்கு வந்திருப்பது தேவ சித்தம். கர்த்தரை பாடுவது தேவ சித்தம். கர்த்தர் ஊழியம் செய்வது தேவ சித்தம். எல்லாம் தேவனுடைய சித்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதான் வசனம் வாசிக்கிறோம். இந்த பாவத்தில் கிடந்தப்பா ஈசப்பா தூக்கி வெளியே கர்த்தர் கொண்டு வந்தாரு. ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் உயர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உண்மையானவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மேன்மையானவர் இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்து வச்சிருக்காரா? உனக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தர் பலப்படுத்திருக்கிறாரா? நீ ஆசீர்வாதமா இருக்க போறேன். கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நீ விளங்க போறேன். கர்த்தர் திரும்ப உயர்த்த போறாரு. அநேக மக்களுக்கு மத்தியிலே நீ ஆசீர்வதிக்கப்பட போறேன். இயேசுவை உயர்த்த போறாரு. நீ சோர்ந்து வந்து உட்கார்ந்திருக்கிறேன். கர்த்தர் துக்கத்தை மாற்ற போறாரு. இந்த சங்கீத பகுதியிலே கர்த்தர் பேசினாரு. ஒரு சேற்றிலே கிடந்தமா இயேசு தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு. கண்மையில தேவன் நிறுத்தினாரு. கண்மையில தேவன் நிறுத்தினாரு. இந்த கண்மலைதான் கிறிஸ்துவே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள்? இந்த கண்மலை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கண்மலை இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. உன்னை உருவாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. உன்னை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. உனக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. உனக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து. உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவர் கெட்டியா பிடிச்சுக்கிட்டா இன்னும் ஆசீர்வாதமா வாழ போறேன். இன்னும் கர்த்தரை சாட்சியா விளங்குவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் கிரியை செய்வாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராம். கர்த்தர் கிரியை செய்வாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப 3ஆம் வசனம் வாசி. 43 திரும்ப வாசிக்கலாம். வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு
அநேகரை கண்டு பயப்படுவார்கள். ஸ்கூலுக்கே போலப்பா, நல்லா பிரசங்கம் பண்றாரு, படிக்கலையே, ஸ்கூலுக்கே போகலையே, அழகா பாட்டு பாடுறாரு, ஸ்கூலுக்கு போகலையே, நல்லா ஊழியம் செய்யறாரு, நல்லா பேசுறாரு, இது எப்படி ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்துல நம்முடைய ரமேஷையா அல்லேலூயா ஐயப்ப பக்தர், கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா வருஷம் மலைக்கு போற சபரி மலைக்கு அல்லேலூயா சொல்லுமா, பயங்கரமான ஐயப்ப பக்தர் கர்த்தர் எங்க உட்காந்துக்கிறார், பை வச்சுக்கிட்டு சபையில் இருக்கிறாரு. இதான் பெரிய சாட்சி. விஜயந்த மிகப்பெரிய பக்தர், இந்து பக்தர் கர்த்தரை ஸ்தோத்திரம். இப்ப எங்க உட்காந்துக்கிற, சபையில் உட்காந்துக்கிறார். பெரிய கிட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா, கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு. அப்புறம் எங்க சுத்தம், எங்க நினைக்கிறோம், கர்த்தர் மிக நேசப்ப நாமத்திலே தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் ஆண்டவருக்காக அவர் நாமத்துக்கு இன்னும் நீ வாழக்கூடிய கர்த்தரை இன்னும் பலப்படுத்திக் கொண்டு வருகிறாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம், இறைகள் ஆச்சரியப்படுவார்கள். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க உற்சாகத்தோடு. பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு நிறைய நாளும் பெரிய சாட்சி கர்த்தர் ஸ்தோத்திரம். இதை ஸ்கூலில் சேர்க்காம நிறைய பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸ்கூலில் டீச்சர் ஏற்றுக்கலை, ஹெட்மாஸ்டர் ஏற்றுக்கலை, கர்த்தர் ஸ்தோத்திரம். பேச்சு வரல தம்பிக்கு, ஸ்கூல் வேண்டாம் சொல்லி அம்ஸ்டான், கர்த்தர் ஸ்தோத்திரம். பையன் தொட்டுவாயா இருக்குது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கிருபை தேவன் திரும்ப பேச வச்சிருக்காருன்னா எல்லாம் தேவன் செய்த அற்புதமான செயல் தான். எல்லாம் மகிமை ஆண்டவருக்கு சார். நம்ம வாழ்வது கர்த்தருடைய மகிமையா இருக்கிறது. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? அநேகரை கண்டு வயது கர்த்தரை நம்புவார்கள். இயேசு யாரும் பார்க்க முடியாது, ஆனா இயேசு யாருன்னா பார்க்கலாம், மூளை இயேசுவை பார்க்கலாம். நீ பேசுற பேச்சுல இயேசு வெளிப்படுவாரு. அதெல்லாம் சொல்லுங்கப்பா, நீ பார்க்கிறப்ப இயேசு வெளிப்படுவாரு. நீ அன்பு காட்டுறீங்க, கருணை காட்டுறீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம். மதிப்புக்குரிய அன்னை தெரேசா அவர்கள் அல்லேலூயா உலகம் முழுவதும் அவங்க போயிட்டு சுவிசேஷம் சொல்லல, ஆனா தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினாங்க ஆண்டவரை. அல்லேலூயா குஷ்டரோகி படுத்து தூக்கி அழைச்சு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அவரோட பெயர் புகழ் பெற்று விளங்கிட்டு உலகம் முழுவதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். அன்னை தெரேசா குறிச்சு அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன்னா, அந்த அன்பு வெளிப்படுத்தும் போது தான் இயேசு வெளிப்படுகிறார். ஆமென். நம்ம ஜாதி மதத்தை பார்க்கல, இனத்தை பார்க்கல, கரதை பார்க்கல, நன்மை செய்கிற ஆண்டவருக்காக. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய அன்பு, நமக்கு அன்பு வளர்த்து கர்த்தர் உள்ள ஊற்றப்பட்டிருக்குது. அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. அப்பதான் பாருங்க, உட்கார்ந்தா தீட்டு, தொட்டா தீட்டு, சாப்பிட்டா தீட்டு, கர்த்தர் பண்ணாங்க. இப்பவையில மேல ஒன்னாவே இருக்கிற இயேசு நாமத்துல திருவிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரே பாத்திர பானம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுமா. ஒரே கிளாஸ்ல குடிக்கிற கர்த்தர் சேனா இந்த பெரிய ஐக்கியத்தை உண்டாக்குறது. ஏன் திருவிருந்துனா தெய்வீகமான ஐக்கியத்தை உண்டாக்க கர்த்தரை ஸ்தோத்திரம். நமக்குள்ள பாகுபாடு இல்லை, ஜாதி வேற்றுமை இல்லை, கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம யாரை உயர்த்தி காண்பிக்கிறோம்? ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனங்களை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். அப்போ விசுவாசம் கரெக்டா இருந்தா, உன் சாட்சி கரெக்டா இருந்தா, உன் செயல் கரெக்டா இருந்தா இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. நான் பலமுறை சொல்லுவேன், நேரம் போய் இயேசுவை சொல்லவே மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை சொல்லவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவனை பற்றி விசாரிப்பேன். சரி பிரதர், ஒரு சின்ன ஜெபம் பண்ணமான்னு கேட்பேன். பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஜெபத்தை பண்ண கர்த்தர் வெளிப்பாட்டு கொடுப்பாரு. அப்போ சொல்லுவாங்க, நீங்க சாமி கிட்ட அதில் பேசாம இல்லையே, பேசலையே, ஆண்டவர் பேசுறாரு. அதான் இயேசு கிறிஸ்து. அதில் சொல்லுமா, இயேசு பேசுறாரு. உங்ககிட்ட போனாருன்னா ரோட்டில் பார்த்துனே இருப்பீங்க. சில அம்மாமா இருக்கலாம், இது வீட்டுக்காரர் வராரு, வீட்டுக்காரர் எத்தனை வண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த வழியா ஸ்கூட்டில் வந்துனே இருப்பார் அவர். அப்போ நம்ம சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் தான் வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தம் காலுக்கு ஸ்கூட்டர் கத்திர சேர்த்து ஸ்கூட்டர் போகிற வழியா அதில் பிரசத்துல கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் வர ஸ்கூட்டர் கொண்டு வர கத்திர ஸ்தோத்திரம். சில வழக்கத்தை பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு நடப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிடும், இவங்க தான் அவங்க தான் கத்திர ஸ்தோத்திரம். என் செப்பல் சத்தம் வந்து அவன் வெளிப்படுத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. சில ஸ்ப்ரே அடிச்சுட்டு போவாங்க உடம்புல, அந்த பாடி ஸ்ப்ரே கரெக்டாக கண்டுபிடிக்க வந்து வராங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லி. அப்போ எல்லாச்சும் ஒரு அடையாளம் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தரை நம்புவார்கள். யாரு? இயேசுவை. கர்த்தரை ஸ்தோத்திரம் அகற்றம். நான் போயிட்டு டாக்ஸ் கொடுத்து பண்ண முடியுங்களா? வேற. ஆனால் ஒரே ஒரு காரியம், எப்படிப்பட்ட மனுஷன் மாற்ற முடியாது. உன் கிரியமனமா இயேசு வெளிப்படுத்த நல்ல சொல்லி பைபிள் சொல்லப்படுது. கிரியாத விசுவாசம். சொல்லுங்க சொல்லுங்க வசனத்தை. கிரியாத விசுவாசம் செத்து போன விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி
எங்கே போனாலும் நீ பேசுகிற பேச்சில் இயேசு வெளிப்படுவாரா? அதில் சொல்ல மாட்டீங்க. நான் போய் கத்தி இயேசு ஏற்றுனோம் அப்படி கத்துறது அது பாயிண்ட். ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்ன, நான் சொல்கிறேனே இல்லையோ நடைய பார்த்து இயேசு ஏற்றுக்கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி. ஒரு முறை பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன், காஞ்சிபுரம் போயிட்டே இருந்தேன். கத்தர் சுற்றி ஒரு வயசான பெரிய பட்டம் அடிச்சுக்கிட்டு ஏறுறாரு. ரொம்ப டயர்டாக நிற்கிறாரு. பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. கத்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. நான் உட்காந்துருக்கேன். கத்தர் ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப தடுமாற்றமாக அந்த கம்பி பிடிச்சி நிற்கிறார். அந்த பெரியவர் நல்லா கவனிக்கணும். நான் பஸ்ஸு பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்லோவாக நிற்கிறார். யாரும் ஒரு இடம் கொடுக்கல. இல்லையா, நான் காஞ்சிபுரம் பஸ் 1.5 மணி நேரம் ஆகும் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு. கோயம்பேட்டில் பஸ் ஏறிட்டேன். எங்கள் பஸ்ஸு வந்து கரெக்டாக பூந்தமல்லி தாண்டி போது கத்துறேன். பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சு. அவர் பெரியவர் ஏற்றார். ஒரு 70 மேலே வயசு இருக்காரு. முகமாக ஆடி போயிருக்கு. நல்லா பட்டடிச்சு பயமாக நிற்கிறார். கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கத்தர் பேச இடம் கூட ஐயாக்கு கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் எண்டு தான் பட்டடிச்சு குங்கு வச்சு நிற்கிறார். நான் நிற்க முடியல, வயசாகி போச்சு போல. நான் எழுந்து ஐயா உட்காருங்க அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் உட்காருங்க. இல்லை சார் நீங்கள் போட்டு டயர்டாக நிற்கிறீங்க, உட்காருங்க. அல்லேலூயா. உட்கார்ந்த பிறகு நான் நின்றுட்டு இருந்தேன். காஞ்சிபுரத்துக்கு அவர் கத்தர் ஸ்தோத்திரம். அப்போ என்னை கேட்டார், சார் நீங்கள் யார் சார் என்னை உட்கார வச்சுட்டு முட்டே வரீங்க நீங்கள்? அல்லேலூயா. அவன் சர்ச்சு பாஸ்டரு, ஒரு மீட்டிங் ப்ரேயருக்காக போயிட்டுருக்கிறேன். என்னை கையெடுத்து கும்பிட்டு போட்டார். ஆமென். அவர் சொன்னார், நான் முதல்ல புரிஞ்சுட்டேன். அவங்க பார்த்த உடனே கத்தர் ஸ்தோத்திரம் கிறிஸ்தவராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. 5 நிமிஷம் தான் ஆச்சுங்க. கத்தரை மாற்றிட்டார். அவர் இறங்கி நடந்தே வந்தார். கத்தர் ஸ்தோத்திரம். ஒரு டீ வாங்கி கொடுத்து கத்தர் ஸ்தோத்திரம். கத்தரை பற்றி பேச ஆரம்பித்தேன். அல்லேலூயா. மேட்டு தலைகீழ மாறி போச்சு. அப்போ நான் பண்ணதுதான் வேஸ்டா ஐயா? நான் கும்பிட்ட சாமியில் வேஸ்டாக போச்சா? அப்போ உங்கள் சாமி நல்லவரா? ஆமாம், இயேசு தான் நல்லவர். கையை வைத்து அதிலே சொல்ல மாட்டீங்க. பாப்பா ரோசி கீழே உட்காரு. இயேசு தான் நல்லவர். நான் அவர் வந்து இயேசு ஏற்றுக்கணும்னு சொல்லலை. மேட்ரு வெளிப்பட்டு கத்தக்கிரியை செய்கிறார். அதில் சொல்லுங்க பாரு. ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் கூட கத்தர் ஸ்தோத்திரம் ஒன்று இயேசு ஏற்றுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகும்போது மாற்றி அதை இயேசு ஏற்றுப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் எல்லாம் நாங்கள் இயேசு ஏற்றுங்க. நீ கும்பதுலாம் பேன்னு சொல்ல மாட்டோம். அதில் சொல்லுங்க பாரு. நீ இயேசு உயர்த்த 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 மக்களை கீழப்பட இயேசு நாமத்தை ரொம்ப நம்புறீங்களா? நீ எந்த ஊருக்கு போனாலும் எந்த கிராமத்தில் எந்த சமயத்தை பேசவும் மாட்டேன். இயேசு மட்டும் உயர்த்துவேன். உயர்த்துட்டே இருப்பான். அவர் உயர்த்தும் பொழுது மொத்தம் சைலண்டாக அதில் சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி கையை உயர்த்தி ஆனால் அற்புதம் செய்வாரா? தெய்வ மொழியை பயன்படுத்துவாரா? அது வசனம் வாசிக்கிறோம். வாசிக்க வசனத்தை வசனத்தின் வாசிமா. போட்டார். அநேக பட் எனி கம்யூனிகேஷன், எனி கம்யூனிட்டி, எனி பீப்புள்ஸ் அநேகத்தை கண்டு கர்த்தர் பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கை உயர்த்தி அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. நான் ஒரு முறை சித்தூர் போயிருந்தேன். ஆந்திரா சித்தூர் பக்கத்தில் நைட்டு 1:30 மணிக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். நைட் ப்ரேயர் கத்தர் ஆல் நைட் கத்தர் ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க திட்டினே தான் இன்னும் வந்துட்டார். ஒரு சென்னையிலேருந்து தெலுங்குல திட்டா, தமிழ் திட்டாமல் எங்களுடைய சாமி உயர்ந்த சாமி பேசுகிற கத்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10 நிமிஷம் கூட ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் அடக்கிற இயேசு நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. நான் பேசி முடிக்கிற வாய் திறக்கவே நான் வாய் கட்டிட்டார். நேராக போய் ஆமீன் சொல்ல வாய் கட்ட கத்தர். அப்போது மேலே இந்த பாபா கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஈஸி கோயிங். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி எங்கே போனால் இயேசு ஆதாயப்படுத்தலாம். அது ஒரே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை கற்றுக்கணும். இயேசப்பா நாமத்தை இயேசுவான் பெரியவர் தான். இயேசப்பா தான் பெரியவர். ஆனால் இருந்தாலும் கொண்டு போகிற வே கரெக்டாக இருந்தால் கரெக்டாக செய்யப்பட்டுருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு. ஒரு முறை ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு இருக்கிறேன். சாப்பிட்ற கை சாப்பிட்டுக்கிறேன். ஒருத்தர் வந்து உட்காந்த சேரில், இது சேரில் இதை மறைச்சு பார்த்தார். அதில் சொல்லுமா? ஏன் மறைச்சு பார்த்தாருன்னா ஒரு ஃபோன் கால் வச்சாரு அந்த ஹோட்டலில். அந்த ஃபோனில் சின்ன ஜோம் பண்ணிட்டு அதுவும் சாப்பிட்ற கை வச்சு இதை மறைச்சு பார்த்துட்டே இருந்தார். ஆனால் சாப்பிட்டே இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். நான் கம்மியாக பேசுகிறேன். நான் பாஸ்டர் தாயா அப்படின்னு. அல்லேலூயா. பாத்தியா
நான் கோபமாக கேட்க நீங்க அன்பா பேசுறீங்க, இதான் இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் கோபமாக கேட்டாரு, என்ன நீங்க பாஸ்டரா? என் ஜபத்தை பார்த்து கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமையா சர்ச் பாஸ்டர். அந்த ஒரு வார்த்தை என்ன சார் அப்படியே மாற்றி விட்டுச்சு. அப்போ நான் இவ்வளோ கோபமாக கேட்குறவங்கள நீ சாப்பிட்டா பதில் சொல்றீங்களே, அப்போ ஏசப்பா தான் பையன். ஆமே சத்தியத்தை அவர் முகமே மாறி போச்சு, அன்பா மாறிட்டார். தேவனுடைய வல்ல மனைவியா அன்பை தெரிவிக்கும் கர்த்தர் இயேசுனார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது சொல்லுவோமா? அப்போ வசனம் வாசிக்கிறோம், அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். நம்புவாங்களா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. கர்த்தரை நம்புவாங்களா? உங்களுடைய தேவனை நம்புவாங்களா? நம்புவாங்க. இயேசப்பா நாமத்தில் அல்லேலூயா. ஒரு கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எங்க இருந்தேன்? உரையான சேற்றில் இருந்தம்மா, கர்த்தர் தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு. இந்த அம்மா எங்க இருந்தாங்க, நான் எங்க இருந்தேன், விஜயன் எங்க இருந்தாங்க, நீங்க எங்க இருந்தீங்க, நான் ஒன்னா உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு இல்லை. அதையே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்க. எங்கெங்கே இருந்தோம்? நீங்க ஒரு ஊரு, நான் ஒரு ஊரு, நீங்க ஒரு பின்கோடு. நான் கத்த ஒன்னா ஒரு சண்டை உட்கார வச்சிருக்காருன்னா கத்துடைய மகத்தான ஒரு கிருபை தான். அல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? உள்ள அல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்து. எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆண்டவர் தான். நீங்க கெட்டிமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில் தோற்று போகவே மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். 66 புஸ்தகத்திலுமே யாருமே என்ன பண்ணல, இன்ன வரைக்கும் தோற்று போவே இல்லை. தொற்று போயிருக்காங்களா? தானியேல், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா, அனைத்து ஊழியக்காரர்களும் வெற்றி பெற்று கொடுத்து முடிச்சிருக்கிறார்கள். அதே வல்லமை, அதே ஆசீர்வாதம் நிச்சயமாக கர்த்தரை சொல்றேன். யாக்கோபின் சபையை நான் பல முறை சொல்லுவேன். 800 கோடி சொல்றாங்க உலகத்து பக்கத்தில், 800 கோடி சொல்றாங்க உலகத்தில் மக்கள் தொகை, பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷன் 800 கோடி சொல்றாங்க. எத்தனை கோடி? 8 கோடி தமிழ்நாட்டில், 800 கோடி உலகம் தான் சொல்றாங்க. நம்ம அத்தனை மக்கள் யாருக்குள்ள அடங்குறாங்க? யாக்கோபுக்குள்ள அடங்குறாங்க. ஆமென். அதையில சொல்ல மாட்டேங்க. கரங்களை உயர்த்தி. நான் ஜப்பான்ங்க, நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, நான் ஆஸ்திரேலியா, நான் ஜெர்மன், அல்லேலூயா. எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பைபிள் தான் சாட்சி. ஹிஸ்டாரிக்கல் புஸ்தகம், அல்லேலூயா. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் பரிசுத்த வேத புத்தகம். அல்லேலூயா. எல்லா புஸ்தகத்தையும் மனுஷன் எழுதலாம், இது தேவன் எழுதின புஸ்தகம், அதான் பைபிள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வச்சிருக்கிற பைபிள் யார் எழுதுந்து? கர்த்தர் எழுதின புஸ்தகம். ராமாயணம், மகாபாரதம் மனுஷன் எழுதின புஸ்தகம், ஆனால் பைபிள் தேவனையான புஸ்தகம். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? எழுதின புஸ்தகத்தை யாரும் உண்மையாக வாசித்து ஜெபிக்கிறாங்க, வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பு. நல்லா கவனிச்சு, உங்கள் வாழ்க்கையில் 2 பாயிண்ட். வேத வாசிப்போம், உங்கள் ஜெபம் கரெக்டாக இருந்தால் என்றைக்குமே தர முடிய மாட்டேன். தர முடியுங்களா? சொல்ல மாட்டேங்க. இப்போ முடியாதுங்க. நான் சொல்ல நின்று பாருங்க, கை மேலே உயர்த்து. அல்லேலூயா. வேத வாசிப்பும் ஜெபம் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தால் நீ சாகிற வரைக்கும் தலை முடிய மாட்டேன். ஜபத்து முடியாது இல்லை, ஆவிக்கிற மாணிக்கு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நிமிர்ந்து கொண்டே இருப்பேன், இயேசு நிமிர வைப்பார். கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நடத்துவாரா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சில மக்கள் மெசேஜை மிஸ் பண்ணி பாதி தான் வந்திருக்கிறீங்க. ஆனால் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புவார்கள் இந்த நிலைமையை கண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்து, சத்தத்தை உயர்த்து. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தான் வார்த்தையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார்.